இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் திமுக சார்பில் களமிறங்கியிருக்கும் அமைச்சர் மெய்யநாதன் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார். எல்லோருக்கும் 5000 ரூபாய் வங்கி கணக்கில் முதல்வர் போட்டாரே, இப்போ எவ்வளோ அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க என பெருமை பொங்க கேட்டார். அதற்கு அந்த பெண்கள் 5 பைசா கூட இல்லை என கூறியதும் சமாளித்தபடி பேசினார். 200-300 இருந்தா எனக்கு தேர்தல் நிதி கொடுங்க என கேட்டார். மே மாதம் மகளிர் உரிமை தொகை வரணுமா வேணாமா, அப்ப உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க என்றும் ஓட்டு சேகரித்தார். போன தேர்தலுக்கு நம்ம முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் சொன்னார், கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரேன்னு சொன்னார். 1,37,00,000 பேருக்கு தந்தாரா இல்லையா? தந்தார். இந்த தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கையை இல்லத்தரசி திட்ட கூப்பன், இது பாத்தீங்கன்னா நம்ம வேப்பங்குடி பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டுக்கும் 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க எடுத்துக்கிட்டு போய் புதுக்கோட்டையில நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பர்னிச்சர் கடையில நீங்க விரும்பிய டிவி, மிக்சி கிரைண்டர் இதுல ஏதாவது ஒண்ணு விரும்பிய பிராண்ட நீங்க வாங்கிக்கிறதுக்காக நம்ம முதலமைச்சர் தருகின்ற ஒவ்வொரு ரேஷனுக்கும் 8000 தருகின்ற சொன்னால், அதனால வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஓட்டு போட ரெடி ஆகிட்டீங்களா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு வருது? 1000. இப்ப அக்கௌண்ட்ல ஏதாச்சும் பணம் இருக்கா? பணமே இல்லையா? 100-200 வச்சிருக்கா இல்லையா? அது கூட இல்லையா? சரி, ஏதாச்சும் ஒரு 500 அது அதுக்கு இல்லையா? ஏதாச்சும் இருந்தா ஒரு 200-300 தேர்தல் நிதி கொடுங்க. எடுத்து நிறைய வச்சிருக்க. அதாவது இப்போ நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, பணம் எல்லாம் எடுத்தாச்சு, செலவாகி போச்சுன்னு. மே மாதத்துக்கு நமக்கு இப்ப அக்கௌண்ட்டுக்கு பணம் வரணுமா வேண்டாமா? வரணும் இல்ல? வரணும்னா யாருக்கு ஓட்டு போடணும்? உதயசூரியன் ஓட்டு போட்டா எவ்வளவு கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரேன்னு சொல்லியிருக்காரு. 2000. மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு என அமைச்சர் மெய்யநாதன் கேட்டதும் 500 பேலன்ஸ் இருக்கு, 1000 பேலன்ஸ் இருக்கு என பெண்கள் சொல்வார்கள் என எதிர்பார்த்தார். மகளிர் உரிமை தொகை கிடைப்பதால் பெண்கள் சேமிக்க துவங்கிவிட்டார்கள் என பிரச்சாரம் செய்ய நினைத்திருந்தார். ஆனால் 5 பைசா கூட இல்லை என பெண்கள் கூறியதும் அமைச்சர் ஏமாந்து போய்விட்டார். பிரச்சாரம் பிசுபிசுத்து விட்டது என திமுகவினரே பேசிக்கொண்டனர்.